சொல்றது எல்லாமே சரிதான். உன் புருஷனை அடையறதுக்காக எவ்வளவோ இழந்திருக்க. நீ பண்ண அளவுக்கு தியாகமும் நீ பட்ட அளவுக்கு கஷ்டமும் யாரும் பட்டிருக்க மாட்டாங்க. அத நானே ஒத்துக்கிறேன் பிரக்யா. உன்னோட கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியும் பிரக்யா. உன்னோட சோகத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், நாம எதிரியே எப்படியாவது ஜெயிக்கிற வரைக்கும் நாம தோல்விய ஒத்துக்க கூடாது. அந்த தனு ஜெயிக்கணும்னா அபிக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கணும்ல. இன்னும் கல்யாணம் நடக்கல. கல்யாணமே நடக்கலனா அவங்க ரெண்டு பேரையும் புருஷன் பொண்டாட்டின்னு எப்படி சொல்லுவ? இங்க பாரு, அபி உன்னோட புருஷன். அப்படி இருக்கும்போது நீ இன்னொருத்திய உன் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி விடுற? நீ இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டங்களை வெற்றிகரமா கடந்து வந்திருக்க. நீ வெற்றிய நெருங்கி வந்துட்ட. அப்படி இருக்கும்போது தோத்துட்டேன்னு பின்வாங்குற? வெற்றிக்கு இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு. நிச்சயமா நீ தான் வெற்றி அடைவ. எத்தனை நாள் நீ இதுக்காக போராடி இருக்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக போராடு, எனக்காக. அததான் சொல்றேன் பாட்டி, இனிமே போராடுறதுக்கு எதுவுமே இல்ல. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வேற யாராவது வந்து என்ன அவரை விட்டு தூரமா போக சொன்னா நான் அவங்க கூட சண்டை போட்டிருப்பேன், இந்த உலகத்தையும் எதிர்த்திருப்பேன். ஆனா அவரே என்னை விட்டு தூரமா போயிடுன்னு சொன்னாரு. அவரே இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறாரு பாட்டி. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது தப்புன்னு அவருக்கு படும்போது நான் போராடி என்ன பிரயோஜனம் இருக்கு பாட்டி? அதனால தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னோட தெம்பும் முடிஞ்சிருச்சு, என்னோட தைரியமும் போயிடுச்சு. எனக்கு புரியுது பிரக்யா. நீ தைரியத்தை இழந்துட்ட. உன் தைரியம் குறைஞ்சிருச்சு. ஆனா பிரக்யா, நம்பிக்கை. ஆனா நம்பிக்கையை மட்டும் இழக்காத. நீ எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்துட்ட. இப்போ நீ எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா இனி பண்ண வேண்டியது நான் தான். உன்னோட பாட்டி தான் இப்ப எல்லாம் பண்ண போற. அபிதானே உன்னை கைவிட்டுட்டான், நான் கைவிடல. நீ என் கைய புடிச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் போதும். இத பாருமா, இந்த ஒரு தடவை மட்டும் பாட்டியை நம்புமா. இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல பாட்டி. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இத பாரு, நீ என் கூட வந்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் பாரு நான் என்ன பண்றேன்னு. ஆனா எப்படி பாட்டி நீங்க என்ன அங்க அவனோட நீ 7 அடி நடந்திருக்க. அந்த நேரத்துல அக்னி சாட்சியா நீ என்ன சத்தியம் பண்ணியோ அதை மறந்துடாத. இங்க பாரு பிரக்யா, உன் புருஷனுக்கு வர எல்லா பிரச்சனையையும் தீர்க்க வேண்டியது உன்னோட கடமை. அபி உன்னோட புருஷன், அவன் என்னோட பேரன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எதையாவது ஒண்ணு பண்ணுவோம். நிச்சயமா இந்த கல்யாணத்தை நிறுத்துவோம். ஆனா பாட்டி நான் எப்படி அங்க வருவேன் சொல்லுங்க? நீ என் கூட இருந்தா மட்டும் போதும். இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி காட்டுறேன். அன்னைக்கு சரளா என்ன நம்பி என்ன சொன்னா தெரியுமா? நான் என்னோட பொண்ண உங்களை நம்பித்தான் அந்த வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னா. நான் என் மேல உள்ள நம்பிக்கையில உன்னை எங்க வீட்டு மருமகளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நீ உன்னோட கடமை எல்லாத்தையும் செஞ்சுட்ட. இப்ப நான் உங்க ரெண்டு பேர் உறவையும் காப்பாத்துறதுக்காக என்னோட கடமையை செஞ்சாகணும். அதை என்ன செய்ய விடு. இத பாரு பிரக்யா, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்ன பாட்டி, என்ன இதெல்லாம்? இந்த ஒரு தடவை மட்டும் நீ என் கூட வந்துரு. அதுக்கப்புறம் நிச்சயமா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன். பாட்டி நீங்க ஒரு தடவை நீங்க ரெண்டு பேரும் பிரியறத நான் பாத்துட்டேன். மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு அந்த தனு இந்த வீட்டுக்குள்ள வரத என்னால பார்க்க முடியாது. இத பாரு பிரக்யா, ஜோடிகளை கடவுள் தான் சேர்த்து வைக்கிறாரு. ஆனா அந்த உறவை பத்திரமா காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. நாம வாழ்நாள் முழுக்க நம்மளோட முயற்சியை விடக்கூடாது. இனிமே நான் உன்னோட கண்ணுல கண்ணீரை பார்க்க கூடாது. அந்த தனு கண்ணீர் விடுறதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவ உன்னை அபிகிட்டேந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாள். பாத்துக்கிட்டே இரு. அபியோட வாழ்க்கையில இருந்து அவளை எப்படி தூக்கி எறியறேன்னு பாரு. அபியோட கல்யாணம் தனுவோட இல்ல, குண்டச்சியோட தான் நடக்கும். என்ன புரியுதா? போக வேண்டான்னு அபி பாட்டிக்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். பிரக்யாவை விட்டுடுங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க நான் சொன்ன பேச்ச கேட்கவே இல்ல. நேரா உள்ள போயிட்டாங்க. இப்ப அதுக்கு என்னாச்சு? அபியோட பாட்டி தானே உள்ள போயிருக்காங்க. உள்ள என்னமோ தனுவும் ஆலியாவும் போன மாதிரி டென்ஷன் ஆகுற. வெளியே வந்துருவாங்க, விடு. அவங்க பிரக்யாவுக்கு நல்லதையே நினைக்கிறவங்க. என்ன சொன்னாலும் அவளோட நல்லதுக்காகத்தான் சொல்லுவாங்க. என்ன பண்ணாலும் அவ நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத.
தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காத. வாமா பிரக்யா. வாவ் மம்மி, பேங்கிள்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. இந்த பேங்கிள்ஸ் நீ போட்டுக்கிட்டேன்னு வை, அது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். வா கைய காட்டு. ஏய் சுனாலி, நீங்க வாமா. இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் கையில போட்டு விடு. ஒழுங்கா போடணும், சரியா? டென்ஷன் ஆகாதீங்க சித்தி. இந்த பேங்கிள்ஸ கல்யாணத்துக்கு அப்புறம் மாமானால கூட ரிமூவ் பண்ண முடியாது. அது சரி, உன்னோட எதிரி அந்த பிரக்யா எங்க போயிட்டான்? அவ வரமாட்டா. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வருவா சொல்லு? ஆனா ஏன்? அவளும் அவ கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணிக்கணும்ல, அதான் தேட போயிருப்பா. என்னத்த பேங்கிள்ஸ்யா? மாப்பிள்ளைய. ஏன்னா கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் யாரும் முன்னுக்கு வர மாட்டாங்கல்ல. என்ன நடக்குதுங்க? எதுக்கு இப்ப தேவையில்லாம அந்த அப்பாவி பண்ண கலாய்க்கிறீங்க? ஆலியா, நீ ஆக்டிங் பண்ணாத. எல்லாமே எனக்கு தெரியும். நீ வெளியில சீரியஸா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்க, ஆனா உள்ளுக்குள்ள நீயும் சிரிக்கிற. ஆக்சுவலி தட்ஸ் a fact. பாவம், இப்ப அவ இருக்கிற நிலைமைக்கு அவளால யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா மத்தவங்க கல்யாணத்தை வேணா நல்லபடியா நடத்தி வைக்கலாம். மத்தவங்க கல்யாணத்தையா? மத்தவங்களோட கல்யாணத்தை பண்றது அவளோட பிசினஸ். எதுக்கு எந்திரிக்கிற? உட்காரு. ஆக்சுவலி லுக் அட் தி ஐரனி ஆஃப் லவ். பாவம், அந்த பொண்ணுக்கு சொந்தமா கல்யாண மண்டபமே இருக்கு. ஆனாலும் அவங்க வீட்ல இருக்கிற 4 பொம்பளைங்களும் சிங்கிள். வாவ் தனு, உன் கைக்கு அந்த பேங்கிள் ரொம்ப சூப்பரா இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கும் அண்ணாக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம், உங்களுக்கான எல்லா ஃபங்க்ஷன்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம், நீ உன் கையில இப்ப மாட்டியிருக்கல இந்த ஹேங்கிங்ஸ், இத யாராவது ஒரு பொண்ணு மேல நீ போட்டினா அந்த பொண்ணுக்கு உடனே கல்யாணம் ஆயிடும். உண்மையதான் சொல்றியா? அப்படின்னா ஓகே. நான் இத ஃபர்ஸ்ட் ஓ மேலதான் போட போறேன். ஏன்னா என் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கல்யாணம் நடக்கணும்ல. பாத்தீங்களா ஆண்டி, மேடம்க்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன வீட்டை விட்டு துரத்த பாக்குறா. ஆனா அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது, நான் சொல்லிட்டேன் பாரு. பயப்படாத, தைரியமா என் கூட வா. நம்ம ரூமுக்கு போலாம், வா. இந்து, பிரக்யாவை கூட்டிட்டு வந்துட்டேன். வந்துட்டாளா? எங்க இருக்காக்கா? இதோ என் பின்னாடி தானே வந்தா. அட, எங்க போனா? ஏன் பின்னாடி தானே வந்தா? ஆ?
என் மேல கோவமா இருக்கல. இது மாதிரி என் மேல கோவமா இருந்தாலும் என் கூட பேசாம இருக்காத ப்ளீஸ். நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன். ஆனா நீ பேசாம இருந்தா என்னால தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் வாயை திறந்து பேசு. அட்லீஸ்ட் வாய்க்கு வந்தபடி திட்டு. எப்பவுமே மனசு சொல்றபடி கேக்குற நீ ஏன் இன்னைக்கு உன் மனசு சொல்றத கேட்க மாட்டேங்கிறேன்னு கேளு. காதலிச்சவளை விட்டுட்டு ஏன் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேளு. காலையில இருந்து நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு என் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கணும்னு தோணுச்சு. ப்ளீஸ், நீ எனக்கு லாய்க்கு இல்ல, அதனால நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாத. உண்மையை சொல்லணும்னா உனக்கு இருக்கிற நல்ல குணத்துக்கு நான் தான் உனக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லணும். எனக்கு வேற வழி இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி தொலைச்சிட்டேன். அதனால நான் அந்த சத்தியத்தை மீற மாட்டேன். பிரக்யா ப்ளீஸ் பேசாம இருக்காத, ஏதாவது பேசு. ஒருவேளை நீ இப்ப என்கிட்ட பேசலன்னா நான் செத்து போயிடுவேன். இந்த பிரக்யா எங்க போயிட்டா? எனக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அருகதை கூட இல்லைன்னு தெரியும். ஆனாலும் கேட்கிற என்னை மன்னிச்சிரு. நான் உனக்கு துரோகம் செஞ்சவன். உன்கிட்ட இருந்து நான் உன்னோட உரிமையை பறிச்சிட்டேன். உன்னை என்னோட லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்க முடியல. பட் என் மனசுல நீ எப்பவுமே இருப்ப. லைஃப் லாங் நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் கோவத்துல உங்களோட அன்பை புரிஞ்சுக்கல. நீங்க இந்த கல்யாணத்தை சந்தோஷமா பண்ணிக்கலங்கிறத என்னால உணர முடியாம போயிடுச்சு. நீங்க வாழ்நாள் முழுக்க என்னதான் காதலிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் உங்களை எப்படி தனியா விட்டுட்டு போவேன் சொல்லுங்க? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாம 2 பேரும் வாழ்க்கைய பகிர்ந்துக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். பிரக்யா, இவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? இவ கல்யாணத்துக்கு வரவே மாட்டான்னு நினைச்சேன். இவ போறதுக்கு முன்னாடி கூட என் பொண்ணுக்கு டென்ஷன் கொடுத்துட்டு தான் போவா போல இருக்க. அவ எதுக்காக வந்தான்னு எனக்கு ஒன்னும் புரியலையா ஆண்டி? இன்விடேஷனை மதிச்சு வர ஆளெல்லாம் அவ கிடையாதே. கண்டிப்பா யாரோ தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். யார் கூட்டிட்டு வந்திருப்பாங்க? இதோ இவங்க தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நான் இப்ப வந்துடுறேன். அத்தை, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த கல்யாணம் கண்டிப்பா நமக்கு போர் அடிக்காது. இப்ப பாருங்க, உண்மையான ஆட்டம் இனிமேதான் இருக்கு. ஆமா மைத்திலி, நீ சொன்னது கரெக்ட். பிரக்யா, ஆலியா, தனு இவங்க 3 பேரும் இருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் நடக்கும். பாத்துக்கோ. நீங்க கரெக்டா சொன்னீங்க அத்தை. இப்ப பாருங்க, பிரக்யாக்கும் தனுக்கும் சிண்டு முடி சண்டை நடக்க போது. அதுக்கு நாம 2 பேரும் தான் அம்பையரா இருக்க போறோம். அந்த லீகுக்கு பேரு MPL. MPL-ஆ? அதான் மேரேஜ் பிரீமியர் லீக். அக்கா அக்கா அக்கா, பிரக்யா வந்துட்டா. பிரக்யா வந்துட்டாக்கா. நீ என்ன என்கிட்ட சொல்ற? நான் தானே கூட்டிட்டு வந்தேன். எங்க அவ? அக்கா அவ ஹால்ல இருக்கா.
அக்கா நம்ம பிரக்யாவை வெல்கம் பண்ணது யார் தெரியுமா? யாரு? நம்ம அபிதான். என்ன சொல்றீங்க கிராணி? அபி பிரக்யா கூட இருக்காங்க. ஆ, அப்ப இந்த சீனை பார்த்தே ஆகணும். பாக்கலாம் பாப்பா. வாங்க பாட்டி, ஆ. வாங்க. அடடடடா, கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. இப்ப நீங்க 2 பேரும் அங்க போறது நல்லது இல்ல. ஏன்? ஏன்னா அவங்க 2 பேரு கூடயும் ஒரு ராட்சசி இல்ல இருக்கா? யாரு? தனு. வாவ், நீ வந்துட்டியா? எல்லாரும் நீ வர மாட்டேன்னு சொன்னாங்க. இது உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கல்யாணம் ஆச்சே. நீ எப்படி வராம இருப்ப? ஐ அம் சோ எக்ஸைட்டட் பிரக்யா. ஏன்னா நீ எங்க கல்யாணத்துக்கு வந்திருக்க பாரு. ஆனா நீ கண்டிப்பா வருவேன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் ஐ நோ நீ எந்தெந்த விஷயத்துல எல்லாம் எக்ஸ்பர்ட்னு. ஏன்னா நீங்க வராததுனால எல்லா வேலையும் பாதியிலேயே நிக்குது. எதுவுமே சரியா நடக்கல. ஆனா இப்ப எல்லாம் சரியாயிடும். நான் சொல்றது கரெக்ட் தானே அபி? பிரக்யா, இது உன்னோட பாஸோட கல்யாணம், உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம். இதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நீ தானே பண்ணணும். அப்படியே பண்ணிடு. அபி, நாம போலாமா? அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய சடங்கு பாக்கி இருக்கான். அப்புறம் உனக்கு ரெடியாக டைம் கூட கிடைக்காது. வா போலாம். See you, பிரக்யா. மாமுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உனக்கு இவ்வளவு அழகான பிரசன்ட் கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. யாரை தேடிட்டு இருக்க அபி? யாரையும் இல்லையே. ஓ, ஐ தாட் அந்த பிரக்யாவை தேடுறேன்னு நினைச்சேன். நான் எதுக்கு அவளை தேட போறேன்? இல்ல, சும்மாதான். ஐ மீன், கல்யாண வேலைகள் எல்லாத்தையும் அவதானே சூப்பர்வைஸ் பண்றா. சோ அவளுக்கு ஏதாவது வேலை சொல்ல நீ தேடுறேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப உனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான் இருக்கு அபி. போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆகு. நானும் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இதுக்கப்புறம் நாம 2 பேரும் மேரேஜ் ட்ரெஸ்ல தான் மீட் பண்ணணும். ஓகே? கல்யாண ட்ரெஸ் போ அபி, போய் ரெடி ஆகு. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. போறேன். போய் அபி. அபியையும் பிரக்யாவையும் பிரிச்சு நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணத்தானோ. இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க தான் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கலையே மம்மி. அண்ட் தேங்க்யூ சோ மச். நீங்க கரெக்டான டைமுக்கு வந்து அந்த பிரக்யா இங்க வந்திருக்காங்கிற விஷயத்த சொன்னீங்க. தேங்க்யூ. நீங்க இல்லனா இந்த கல்யாணமே நடக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த கல்யாணம் முடியல தனு. இப்ப வேற அந்த பிரக்யாவும் இந்த வீட்ல தான் இருக்கா. இப்ப நீ இன்னும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் தனு. திடீர்னு ஏன் வந்தா? இப்ப எங்க போனா? அவகிட்ட முழுசா பேசுறதுக்குள்ள தனு அங்க வந்துட்டா. என்னென்னவோ பேசணும்னு நினைச்சேன். அவளும் என்கிட்ட என்னென்னவோ பேசணும்னு நினைச்சிருப்பா. எதுவும் முடியாம போயிடுச்சு. குண்டச்சி, ஓ, பிரக்யா வந்திருக்கான்னு நினைச்சு வாழ்க்கை பூரா உனக்கு இப்படிதான்டா தோண போகுது. எப்போ எந்த சத்தம் கேட்டாலும் அது பிரக்யாவோட மாதிரி தான் உனக்கு கேட்கும். அப்ப நீ என்ன பண்ணுவ? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பிரபா. அது நான் அவளோட பேசிட்டு இருந்தேன்ல, அந்த கான்வர்சேஷன் கம்ப்ளீட் ஆகல. அதான். கான்வர்சேஷன் என்ன?
உன் லைஃபே அழிய போகுது அபி. அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணிக்குவ? அதுவும் இல்லாம உன்னால பிரக்யாவோட லைஃபும் இப்போ இன்கம்ப்ளீட் ஆக போகுது. அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவ?